வணக்கம், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது closet ஆர்கனைசேஷன். கண்டினியூஸாக ஒரு 3-4 மந்த்ஸாக வந்து நம்ம பேக் டு பேக் ட்ராவலிங் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம், ட்ராவல்லையே இருக்கோம். ஒரு லாங் வெக்கேஷனே வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேருந்து ஒரு பிரேக் எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். ஏன்னா கிளாஸட்டுமே ரொம்ப மெஸ்அப்பாக இருக்குது. டு பிகின் வித் நம்ம உள்ளேருந்து எல்லாத்தையும் வெளியே எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த க்யூப்ஸோட ப்ரைஸை நான் சொல்லிடுறேன். இது வந்து ஐக்கியாலேருந்து வாங்கினது. ஈச் ரோவில் வந்து 5 க்யூப்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து 25 க்யூப்ஸ் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்துட்டு $150. நிறைய ப்ரைஸ் ரேஞ்சில் வச்சுருக்காங்க. அதாவது கிளாஸியாக வேணும்னா கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம், $180 அந்த மாதிரி வரும். ஆனால் இது வந்து நாங்கள் மேட் ஃபினிஷில் வாங்கினதுனால $150. முதல்ல வந்துட்டு நம்ம ஜுவல்லரிஸை தான் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸஸ் இருக்கிற பேக் வந்து நான் சென்னை பாரிஸில் வாங்கினது. இதோட ப்ரைஸ் வந்து ஒரு பாக்ஸுக்கு $70 வந்தது. இந்த மாதிரி 4 பாக்ஸஸ் வச்சுருக்கேன். என்கிட்ட எக்கச்சக்கமாக கிட்டத்தட்ட 200 பேர்ஸ் ஆஃப் இயரிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைய ஆக்சசரிஸ் வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் வெல் ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கணுன்னா இந்த மாதிரி தான் கிளட்டர் ஃப்ரீயாக வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொன்றையும் தனித்தனியாக இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனைசர்ஸில் வச்சுட்டு இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு க்யூப்பில் வச்சுருவேன். இதை தவிர எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ்னு சிலது இருக்கும், இல்லை சேஃப்டி பின் ஆகட்டும், இல்லை கிளிப்ஸ் ஆகட்டும், ஸ்லைட்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். ஸோ எதையுமே வெளியே ஓப்பனாக வைக்காமல் தேவைக்கான ஐட்டம்ஸை மட்டும் வெளியே வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் சீல் பண்ணி வச்சுருவேன். இதை ஏன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் மேபி மந்த்லி ஒரு ட்வைஸ் அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் அதை வெளியே வைக்கிறதுல எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை. ட்ரெஸ்ஸஸ் வந்து கன்சால்டேட் பண்ணுறப்போ பிராண்டட் டிஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸை வந்து ஒரு க்யூப்பில் வச்சுருவேன். வீட்டில் போடுற பேண்ட்ஸ் செப்பரேட் க்யூப், வீட்டில் போடுற டிஷர்ட் செப்பரேட் க்யூப், அந்த மாதிரி ஒவ்வொன்றத்தையும் செப்பரேட்டாக வைக்கிறதுனால நம்ம ஏதாவது அடியிலேருந்து எடுக்கணுன்னாலும் அது ஃபுல்லாக மெஸ்அப் ஆகாமல் இருக்கும், கொஞ்சம் நீட்டாக இருக்கும், ஆர்கனைஸ்டாக. பேண்ட்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். இங்கே வந்து பிராண்டட் பேண்ட்ஸ் அண்ட் டிஷர்ட்ஸ் அது எல்லாத்தையும் ஒரு பாக்ஸுக்குள்ளே வச்சுக்கிறேன். இது இப்போதைக்கு வந்து எம்டியாக தான் இருக்குது, கொஞ்சம் டவல்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே நம்ம ஏதாவது வைப்போம். அதுக்கு கீழே வந்து ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ் பண்ண ஜுவல்லரி பாக்ஸஸ் வச்சுருக்கேன். அண்ட் லாஸ்ட் பாக்ஸ் வந்துட்டு ரேண்டமாக இருக்கிற ஜுவல்ஸ். நான் எப்பயுமே இந்த லாஸ்ட் பாக்ஸ் வந்து நமக்கு ஈஸி ஆக்சசபிள் இல்லாததுனால ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற ஐட்டம் தான் வச்சுப்பேன். இந்த எம்டி பாக்ஸஸ்லாம் நம்ம இப்போ திரும்ப அடுக்க போகிறோம். இப்போதைக்கு நான் வச்சுருக்கிறது மட்டும் காட்டுறேன். இது வந்து இன்னொரு லாஸ்ட் பாக்ஸ். இது ஃபுல்லுமே வீட்டில் போடுற டாப்ஸ் ஆர் டிஷர்ட்ஸ். இது வந்து வீட்டில் போடுற பேண்ட்ஸ். இது வந்து நைட் ட்ரெஸ். அண்ட் இது வந்து வெளியே போடுற டிஷர்ட். இது வந்து என்னோடய ஜிம் வேர்ஸ், ஜிம் டிஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸ். அண்ட் கொஞ்சம் போனால் போட்டோன்னு கார்த்திக்கு கொஞ்சம் பாக்ஸஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பாக்ஸில் வந்து கார்த்தியோட வீட்டில் போடுற டிஷர்ட்ஸ், இது வந்து கார்த்தியோட ஷார்ட்ஸ், இது கார்கோ டைப் ஷார்ட்ஸ். அண்ட் இங்கே வந்து பேண்ட்ஸ், அதாவது ஸ்வெட் பேண்ட்ஸ் மாதிரி வச்சுருக்கேன். டிஷர்ட் இது வந்து இன்னும் அரேஞ்ச் பண்ணணும், அது வந்து நம்ம பண்ணலாம். அண்ட் இது வந்து மீதி இருக்கிற டிஷர்ட்ஸ் அண்ட் ஷர்ட்ஸை வந்து இங்கே ஹேங் பண்ணியிருக்கோம். மீன் டைம் இங்கே வந்து ஒரு பேட்ச் வந்து மடித்து வச்சுருக்கோம். இப்போ இதை வேறு ஆர்கனைஸ் பண்ணணும். அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் பாக்ஸஸ் வச்சுருக்கோம். ஸோ ஓரளவுக்கு சிமிலரான ஐட்டம்ஸை வந்து இந்த மாதிரி பாக்ஸஸில் கன்சால்டேட் பண்ணி இது ஸ்டாக்கபிள் பாக்ஸ், ஒன்று மேலே ஒன்று வச்சிடலாம். ஸோ இது ஃபுல்லாகவுமே என்னோட டெனிம் டாப்ஸ் அண்ட் ஜாக்கெட்ஸ் வந்து இதில் இருக்கும், டெனிமில் மட்டுமே. இதில் பார்த்தா டெனிம் பேண்ட்ஸ் ஒரு 4-5 கலர்ஸ் ஆஃப் டெனிம் பேண்ட்ஸ் வச்சுருக்கேன். அதெல்லாமே இந்த பாக்ஸில் இருக்குது. இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து என்னோடய மினி ஸ்கர்ட்ஸ். ஸோ இதெல்லாமே மினி ஸ்கர்ட்ஸ். ஏன்னா இதெல்லாம் நம்ம அந்த பாக்ஸுக்குள்ளே வச்சோன்னு வைங்களேன், நம்மளால் ஈஸியாக ஆக்சசபிள் பண்ண முடியாது. ஒன்று எடுத்தாலே மற்றது கலைஞ்சிரும். இந்த ஸ்கர்ட்ஸ் எல்லாம் ஒன்று எடுத்தாலே இன்னொன்று கலைஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி பாக்ஸுக்குள்ளே வச்சுட்டு ஸ்டாக் பண்ணி வைக்கிறது. அண்ட் இது வந்துட்டு பெயர்ட், அது என்னென்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரில, டிஷர்ட் அண்ட் பேண்ட் தான், ஆனால் பெய்ட் கான்செப்டில் இருக்கும். கால்வின் கிளீனோடது. இது நான் ஏன் இதில் வச்சுருக்கேன்னா, இது கொஞ்சம் இது என்ன மெட்டீரியல்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. காட்டன் கிடையாது. ஸோ இது நம்ம ஒன்று எடுத்தாலே வந்து இன்னொன்று ஆட்டோமேட்டிக்காக வந்து கலைஞ்சிடும். அதனால்
இதை வந்து மிஸ்அப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இதையும் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டிருக்கோம். அண்ட் ஃபைனலி இதை எப்படி ஸ்டாக் பண்ணி வைக்க போகிறோன்றதை காட்டுறேன். என்னோட ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கவுண்ட்லெஸ் நம்பர் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். சத்தியமாக எனக்கு கணக்கு தெரியாது. நான் ஒரு ட்ரெஸ் பைத்தியம். எந்த ஒரு ட்ரெஸ் பிடிச்சிருந்தாலும் வாங்கிடுவேன். அது யூஸ் பண்ணல அது வந்து செகண்டரி. நான் வாங்கிடுவேன். ட்ரெஸ் வந்து என்னால் ரெசிஸ்டே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 6-7 பாக்ஸஸ் வச்சுருக்கேன். அது வந்து எப்படின்னா கன்சால்டேட் பண்ணி வச்சுருப்பேன். இந்த பாக்ஸில் வந்து என்னோட பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸஸ், பார்ட்டி வேர்க்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் சேர்த்து இந்த பாக்ஸில் வச்சுருக்கேன். ஸோ ஒரு ஈவினிங் எங்கேயாவது நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா இந்த பாக்ஸை வெளியே எடுத்து இதுலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு போயிடுவோம். ஏன்னா இதெல்லாமே வந்து ரெகுலர் யூஸ், டெய்லி யூஸஸ். இது வந்து ஒகேஷ்னலி மேபி மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் கிளிட்டரிங்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்ட்டி வேர்ஸ். பெருசாக வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு டப்பில் வச்சாலே வந்து எல்லாமே கன்சால்டேட் பண்ணியிருக்கும். இதை நம்ம வெளியில் வச்சுருந்தோன்னு வைங்களேன், நம்ம இதை ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அது வந்து ரொம்ப ஸ்பேஸும் அடைக்கும். அது நமக்கு தேவையில்லை, இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம தேவைப்படுறப்போ இந்த பாக்ஸை மட்டும் வெளியே எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் ரொம்ப யூஸ் பண்ணாத ட்ரெஸ் இருந்தாலுமே நான் இந்த மாதிரி ஏதாவது பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். மெயினாக நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது மட்டும்தான் வெளியே டிஸ்பிளேயில் இருக்கும். இப்போ நான் சொன்ன ஃபார்மேட்டில் தான் இந்த மீதி இருக்கிற எல்லாத்தையும் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் மெயினாக செப்பரேட்டாக வைக்க போகிறோம். அதனால் இப்போ நமக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் ட்ரெஸ் எடுக்கணுன்னாலோ இல்லை பர்டிகுலர் பொருள் எடுக்கணுன்னாலோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. எல்லாத்தையும் கலைச்சி போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஸ்டாக்கபிள் பாக்ஸ் பற்றி நான் இப்போ சொன்னேன்ல, இது வந்து டாலர் ட்ரீயில் வாங்கினது. ஒரு பாக்ஸோட ப்ரைஸ் வந்து $1.25. இது வந்து ஒன்று மேலே ஒன்று வைக்கலாம். அதனால தான் நான் ஸ்டாக்கபிள்னு சொன்னேன். ஸ்பேஸ் வந்து சேவிங்காக இருக்கும். ஏன்னா ஹைட் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு அந்த ஸ்பேஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஏதாவது ரேக் அடிக்கிற பிளான் இருக்குது. ஆனால் மேபி அது கொஞ்சம் டைம் ஆகும். இன்கேஸ் நாங்கள் ஏதாவது மாடிஃபை பண்ணோன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம். நான் சம்மர் வேர், வின்டர் வேர் அண்ட் பார்ட்டி வேர் கலெக்ஷன் செப்பரேட்டாக ஒரு டப் பாக்ஸில் வைப்பேன்னு சொன்னேன்ல. இந்த டப் பாக்ஸ் வந்துட்டு வால்மார்ட்டில் வாங்கினது. ஈவன் காஸ்கோலையும் கிடைக்கும். வால்மார்ட்டில் இதோட ப்ரைஸ் வந்து $8. காஸ்கோவில் அப்பப்போ டீலில் போட்டிருப்பாங்க. ஆனால் மோராரில் சேமாக தான் இருக்கும். இது வந்து செப்பரேட்டாக காஸ்கோவில் இந்த டிரான்ஸ்பேரண்டான பாக்ஸ் வந்து செப்பரேட்டாக காஸ்கோவில் 3 பாக்ஸ் வந்து $15 ஒரு டீல் ஏதோ போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து வாங்கினது. ஆனால் ப்ரைஸ் வந்து $15. ஃபைனலாக டெய்லி நம்ம ரேண்டமாக யூஸ் பண்ணுற குட்டி குட்டியான ஆக்சசரிஸ், இது யூஸ்வலி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட்டாக இருக்கும். அதை அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண விடாமல் ஒவ்வொரு இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸஸில் கன்சால்டேட் பண்ணி வச்சாச்சு. ஸோ தட் நம்மளுக்கு எது தேவையோ அது மட்டும் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஒயிட் கலர் டேபிள் வந்து இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி மார்க்கெட் பிளேஸில் வாங்கியிருந்தது. ரொம்ப நல்ல கண்டிஷனில் உள்ளது தான். ஐக்கியாவோட ப்ராடக்ட். இதை வந்து நான் $30 மார்க்கெட் பிளேஸில் வாங்கினேன். அது ரொம்ப நல்லா இருக்கிறதுனால அதை வந்து இந்த ஒரு கிளாசெட்டுக்குள்ளேயே வந்து நாங்கள் வச்சாச்சு. இதுக்கு உள்ள மெடிசின்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் ரேண்டமான ஐட்டம்ஸை போட்டு வச்சுருக்கிறது. இந்த 360 டிகிரி ரொட்டேட்டபிள் ஆர்கனைசர் வந்து அமேசானில் $12 டீலில் வந்தப்போ வாங்கினது. இதில் வந்து பர்ஃப்யூம்ஸ், டியோட்ரன்ஸ், சீரம்ஸ், க்ரீம்ஸ், மாய்ஸ்சரைசர்ஸ் இதெல்லாத்தையும் வச்சுருக்கோம். ஒரு காம்பேக்டபிளான ஸ்பேஸில் நிறைய திங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி அது வந்து ரொட்டேட் பண்ணி நம்மளால் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலி இதுதான் எங்களோட ஆர்கனைஸ்ட் கிளாசெட் லுக், ஆர்கனைஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் கிளாசெட் லுக். சென்டரில் ஃபுல்லாக அந்த க்யூப்ஸ் வச்சு ட்ரெஸ்ஸஸ் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ரைட் சைடில் மேலே ஃபுல்லாக கார்த்தியோட டிஷர்ட்ஸை வந்து ஹேங் பண்ணியிருக்கோம். கீழே வந்து டப்பில் ஆர்கனைஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸை வச்சுருக்கோம். ஸோ இதுதான் எங்களோட கிளாசெட் செட்டப். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு வீடியோட பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.